Hi, hello everyone. This is me, Aarti. Welcome to the Magic Warehouse podcast. நம்ம எல்லாருக்குள்ளேயும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். நிறைய ப்ராப்ளம்ஸுக்கு உண்டான சொல்யூஷன் தேடுறதா இருக்கலாம். இல்லை நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம். அதை யார்கிட்டயாவது சொல்லணும், அதுக்கு உண்டான ஆறுதல் யாராவது சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே பதிலாக ஒரே ஒரு பர்சன் தான் இந்த உலகத்தில் உண்டு. அந்த பர்சன் யார் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அது நீங்கள் தான். உங்களுடைய எல்லா கேள்விக்கு உண்டான பதில் நீங்கள் தான். உங்களுடைய எல்லா ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷனும் நீங்கள் தான். அண்ட் அது உங்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அது எங்கேயும் வெளியில் தேடணும்னு இல்லை. அதை உங்களுக்குள்ளே உங்ககிட்ட நீங்கள் கேட்கும்போது அதுக்குண்டான எல்லா பதிலும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சொல்யூஷன் அப்படிங்கிறது இல்லையோ நம்மளோட கேள்விக்குண்டான பதில் என்னமோ, இல்லை நம்ம எதை தேடி ஓடுறோமோ அது எல்லாத்தையும் நம்ம வெளியில் தேடிக்கிட்டு இருக்கோம். யூடியூப்பில் அத்தனை வாட்டி சர்ச் பண்ணுவோம், கூகுளில் அத்தனை வாட்டி சர்ச் பண்ணுவோம், புக்கில் மாறி மாறி ஒவ்வொரு புக்காக படிப்போம். அதுக்கப்புறம் ஒருத்தங்க பேசுகிறத கேட்போம், அண்ட் நெக்ஸ்ட்டு அடுத்தவங்க பேசுகிறத கேட்போம். இந்த மாதிரி நம்ம வெளியில் தேடிக்கிட்டே இருப்போம். ஆனால் அதில் கிடைக்கிற எந்த பதிலும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்காது. பிகாஸ் நம்மளோட பதில் நம்ம ஒரு பதில் எதிர்பார்ப்போம். அந்த பதில் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ரொம்ப 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 யூனிக். அதுவும் எஸ்பெஷலி நம்ம எந்த விஷயத்துலலாம் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு அப்படிலாம் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் யார் அப்படிங்கிறதுக்கான பதில் அதில் தான் ஒளிஞ்சிட்ருக்கு. நம்ம எப்படி பழகிட்டோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட நம்ம கேள்வி கேட்டு மட்டும்தான் பழகியிருக்கோம். நம்மளுக்குள்ளே நம்ம பதில் தேடுறத பழகவே இல்லை. நம்ம பதிலாக இருந்தும் பழகவே இல்லை. ஸோ நம்மளுக்கு நமக்குள்ளேயே நம்ம ஏதாவது கேட்கணும் அப்படிங்கும்போது அது எப்படி கேட்க, அதுக்குண்டான பதில் எப்படி கிடைக்கும் அப்படி எதுவுமே நம்மளுக்கு தெரியறதில்ல. பிகாஸ் நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி பழகியிருக்கோம் அப்படின்னா, உனக்கு ஏதாவது டவுட்டா என்கிட்ட கேளு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட சொல்லு, நான் சரி பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்மளை ரொம்ப 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 பேம்பர் பண்ணி நம்ம நம்மளோட இன்ட்யூஷன் அதெல்லாம் ட்ரஸ்ட் பண்ணுறத விட நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 எப்படி சொல்கிறது, அதில் டிபெண்ட்டாக ஆகிட்டோம். அதனால் இப்போது ஆல் ஆஃப் அ சடன் நீ உனக்குள்ளே நீ பதில் கேளு அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு அந்த பதிலை எப்படி கேட்கணும், அந்த பதில் எப்படி தெரியும் அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியலை. ஸோ இந்த ஆடியோவில் நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பதிலை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். நம்ம அதுக்கு பெருசாக என்னெல்லாமோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் உங்கள் கூட நீங்கள் உட்காருங்க. உங்களோட தாட்ஸ், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிங்க. ஜஸ்ட் சிட் வித் யுவர் செல்ஃப் அண்ட் நோட்டீஸ் எவ்ரிதிங் அபவுட் யூ. நீங்கள் தேடுற எல்லா கொஸ்டினுக்கு உண்டான பதிலும் அதுக்குள்ளே இருக்கும். சில பேருக்கு சும்மா உட்காரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க எழுதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, ஒரு பேப்பர் பென் எடுத்து என்ன தோணுதோ ஜஸ்ட் அதில் என்னெல்லாம் எழுதணும்னு தோணுதோ எல்லாத்தையுமே எழுதுங்க. 100% ஷுவராக சொல்கிறேன். ஸ்டார்டிங் மேபி எதுவுமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் போக போக நம்மளுக்கு எது கரெக்டு, நம்ம எதை நோக்கி ஓடணும், இல்லை எதைக்காண்டி நம்ம இவ்வளோ இந்த உலகத்தில் பறந்துருக்கோம், வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா பதில், உங்களோட கேள்விக்கான எல்லா பதிலும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் எழுதுறதுலேருந்து கிடைக்கும். அண்ட் யூ ஆர் யுவர் மென்டர். நம்ம மென்டர் அப்படின்ட்டு வெளியில் யாரையோ தேடிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்மளோட மென்டர் நம்ம தான். வேறு யாராலையும் நம்மளோட கேள்விக்குண்டான பதிலை நம்மளுக்கு தர முடியாது. இப்போ நம்மளுக்கு பல்வலின்னா நம்ம பல் டாக்டர்கிட்ட தானே போய் பார்ப்போம். அஸ் தி சேம் நம்மளுக்குண்டான பிரச்சனைகளுக்கு உண்டான பதில் நம்மக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். நம்ம வேறு யார்கிட்டையாவது போய் கேட்டோம்னா அது கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம பல் பிரச்சனையை கொண்டு போய் கைனகாலஜிஸ்ட்டை கேட்டோம்னா அவங்களால நம்மளுக்கு அந்த சொல்யூஷன் தர முடியுமா? முடியாது. அதே மாதிரி நம்மளுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு உண்டான அந்த சொல்யூஷனை நம்மளால் மட்டும்தான் நம்மளுக்கு தர முடியும். பி யுவர் ஓன் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீங்கள் என்னெல்லாம் இப்போ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க உங்ககிட்ட நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆமாம், நீ எப்போதுமே இப்படி ஒரு லூசர் தான், உனக்கு எதுவுமே வராது அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை இட்ஸ் ஓகே, நீ நெக்ஸ்ட் டைம் பாஸ் பண்ணிடலாம், உன்னால் முடியும் அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக நம்ம எல்லாம் சில பேர் எல்லாருமே ரெண்டாவது உள்ளது தான் பண்ணுவோம்.
ஸோ அதே மாதிரி உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக நீங்கள் இருங்க. அண்ட் தேர்ட் திங், பி யுவர் அப்ரிஷியேட்டர். என்னெல்லாம் அது ஒரு குட்டி விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இட்ஸ் ஓகே. நம்ம பெருசாக எதிர்பார்த்துருப்போம். மேபி ஃபஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணணும், இல்லை நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும், அந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்த்துருப்போம். பட் அந்த டைம் அது நடக்காமல் இருந்திருக்கலாம். அதுக்கு பதிலாக நான் செகண்ட் மார்க் எடுத்திருக்கலாம், இல்லை தேர்ட் மார்க் எடுத்திருக்கலாம், இல்லை அதோட கொஞ்சம் குறைஞ்ச கம்பெனியில் நம்ம ப்ளேஸ் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி எதுவானாலும் இருக்கலாம். அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இட்ஸ் ஓகே, நம்ம நினச்ச ப்ளேஸுக்கு நம்ம போகல, பட் நம்ம இதுவாவது நம்மளால் முடிஞ்சிருக்குல்ல அப்படின்ட்டு குட்டி குட்டி விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அண்ட் ஃபோர்த்து திங், பி கிரேட்ஃபுல். என்னெல்லாம் விஷயம் நடக்குதோ அது எல்லாத்துக்கும் ரொம்ப 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 கிரேட்ஃபுல்லாக இருங்க. கிரேட்ஃபுல் அண்ட் அப்ரிசியேஷன் ரெண்டுமே வந்து நம்ம எப்போ நம்ம லைஃப்பில் இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ இன்னும் நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும். ஸோ பி கிரேட்ஃபுல், பி அப்ரிஷியேட்டட். அண்ட் லாஸ்ட் திங், உங்களோட ஹீலராக நீங்களே இருங்க. நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு லோ டைம் இருக்கும். அந்த லோ டைமில் நம்ம வந்து யாராவது நம்மளுக்கு வந்து நான் இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம தேடிட்டுருப்போம். ஆனால் எத்தனை பேர் வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு தேவையான அந்த எக்ஸாக்ட் அந்த ஆறுதல் வேர்டு வந்து நம்மளால் மட்டும்தான் நம்மளுக்கு சொல்ல முடியும். நம்ம வந்து வெளியில் இன்னொரு பர்சன் வந்து நம்மள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கும்போது அது வந்து எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குன்னு தெரில. ஆனால் நம்ம சொல்கிற ஒரு வேர்டு, ஒரு நம்பிக்கையான வேர்ட் நம்மளை அப்படி பூஸ்டப் பண்ணும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போல்லாம் லோவாக இருக்கீங்களோ அப்போது ஜஸ்ட் இப்போ வந்து நான் வந்து நீங்கள் வந்து புலம்புறீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது, நான் ஏன் இதில் எதுவுமே பண்ண முடியல, என்னால் ஹாப்பியாக கூட இருக்க முடியல, யார் கூடயும் சிரித்து கூட பேச முடியல அப்படின்னா, இட்ஸ் ஓகே. நீ வந்து இப்போ எதுவுமே பண்ணாட்டினாலும் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இதெல்லாம் கடந்து போகும், எல்லாமே நன்மைக்கு தான். இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் உங்களுக்கு உண்டான ஆறுதல் வேர்டை சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக இட் பூஸ்ட் அப். ஸோ பி யுவர் ஓன் ஹீலர். ஸோ த பெஸ்ட் பர்சன் யூ கேன் மீட் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் யூ. அதனால் உங்களுக்குள்ளே போய் உங்களுக்கு உண்டான பதிலை உங்களுக்குள்ளே தேடுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு எபிசோட் உங்களோட யோசனைகளுக்கு தூண்டுதலாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கீப் லிசனிங். டாடா. See you soon. Keep smiling.